ஓகே நண்பா. நம்ம ஃபைஷன் போய் வந்து அந்த இது ஓடிட்டு இருந்தாங்களே, கிட்டாச்சி ஓடிட்டு இருந்தாங்களே, அந்த வயல் இப்போ சேர் ஓட்டி அது நிறைய போடுறாங்க நண்பா. இப்போ தான் கூப்பிட்டாங்க, நம்மளுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க நண்பா. நம்மளுக்கு இப்போ தான் நேரம், அதனால் இப்போ தான் நண்பா வர முடிஞ்சுது. கேஜர் போட்டு கரெக்டாக மேடும்பாலம்லாம் நிறைய காடி பண்ணுறாங்க நண்பா. கலப்பையில் எப்படி லைட்டாக ஒரு மண் வராத மட்டும் அப்படி லைட்டாக கேருக்கிறாங்க நண்பா. பூரா கல் கடன்னு அடிக்குது நண்பா. தண்ணி வேணா இந்த மூலையில் தான் நண்பா நல்லா நிற்கிது. மேடும்பல்ல மேடும் பள்ளங்கிது. பெரிய கிட்டமாக ஓடிட்டியா நண்பா. நம்ம அந்த ஜேசிபியில் டோசிங் பண்ணோம்ல அந்த வயல் நண்பா. அண்ணாண்ட வயல் நிறைய போட்டாங்க, நேற்று நிறைய போட்டாங்க. நேற்று கூப்பிட்டாங்க நண்பா, வர முடியல. இன்னைக்கு தான் வர முடிஞ்சுது. இந்தாண்ட வயல் போடுறாங்க நண்பா இன்னைக்கு. அப்படியே கலப்பில் மேடும் பழத்துக்கு அப்படியே நிறைய இது பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஒரு இழுப்பு புறக்கல். போட்டா தான் அப்புறம் கல்ல கடமுடன்னு அடிக்கிறா. மக்காடு இந்த ஆட்டம் ஆடுன்ட்டு வரலாம் நண்பா. ஆனால் ஒவ்வொரு ஆட்டமாக ஆடுது. இவரு தான் நம்ம சின்ன கிட்டப்பா. ஏன் மக்காடு இந்த ஆட்டம் ஆடுதா? அதான் இப்படி ஆடினா சீக்கிரம் ஆடாகி போயிடும். இந்த ஆட்டம் ஆடவே கூடாது. நெட்டு போயிட்டு லூஸ் ஆகிட்டாமான்பா, அதனால மக்கள் இந்த ஆட்டம் போடுது. புறக்கல் கடக்க முடுக்கு கல் தண்ணி பூரா இந்தாண்டே தான் வர மாட்டேங்குது. இன்னாட போக மாட்டேங்குது. தண்ணி பூரா இந்தாண்டே தான் வர மாட்டேங்குது. கல் தான் கடக்க முடுக்கு உங்களுக்கு சத்தம் கேட்குதான்னு தெரியல. எனக்கு வெயில் கடக்க முடுக்குங்க நண்பா. ஓவர் சவுண்டு வருது. லோ தேர்டில் என்ன ஆர்பிஎம் தெரியல நண்பா. என்ன ஆர்பிஎம்ல ஓட்டுறாங்க தெரியல. லோ தேர்டா லோ செகண்டாக தெரியல. லோ செகண்டாக இருக்கும், லோ தேர்டாக இருக்கும். லோ செகண்ட் நண்பா. ஆனால் என்ன ஆர்பிஎம்மில் ஓட்டுறாங்கன்னு தெரியல. லோ தேர்டாகும், நான் லோ செகண்டாக இருக்கும். லோ தேர்டாக இருக்குன்பா. என்ன ஆர்பிஎம் இதில் பண்ணுறாங்கன்னு தெரியல நண்பா. அதுக்கு அடாண்டு லோ தேடா எத்தனை ஆர்பிஎம்? 12 13 1300 ஆர்பிஎம் நண்பா. 1300 ஆர்பிஎம்ல லோ தேர்டு பரவாயில்லன்பா. அதிகபட்சத்தில் போட்டுட்டா தரன்னு ஓடிட்டு கட்டுக்க. இப்போ பொறுமையாக ஆடுவோம், என்ன போய் ஒன்றும் கிடையாது. பொறுமையாக ஆடுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை நண்பா. சும்மா அதிகபட்சத்தில் போட்டுக்கிட்டு தரன்னு அடிச்சுட்டு கிடக்கிறதுக்கு 1300 ஆர்பிஎம் நண்பா. லோ தேர்டு பரவாயில்ல, சூப்பராக வண்டி அம்முங்காமல் இருக்கிறானா. பிரேக் ஆகி பிரேக்குனாலும் பெட்ரோல் நண்பா. இதே கட்ட பிரேக் ஆண்டா சிரமம், ஏகப்பட்ட சிரமம் கட்ட பிரேக் ஆண்டா. எல்லாம் பூரா மண்ணை கொட்டி அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் வேறு வேலை செஞ்சிடாங்க நண்பா.
இந்த கம்பத்துக்கிட்ட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓடணும் நண்பா. என்ன கொஞ்சம் ஏமாண்டாவே அடிச்சு தள்ளிக்கிட்டு போயிடும். இந்த சேர் ஓட்டி மட்டை அடிச்சு ஏவிட வேலை செய்கிறாங்க நண்பா. டாப்பு பாருங்க என்ன ஆட்டம் ஆடுது. மக்கள் இந்த ஆட்டம் ஆடுவேன் போல்ட்டு கடையில் போல்ட்டு லூஸ் ஆகிடுறாங்க நண்பா. அதனால தான் இத்தனை ஆட்டம் ஆடுது. கண்டல் மண்டல் நடிக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓடணும் நண்பா. இந்த இடத்துல மட்டும் இந்த கம்பத்தை விட மாட்டோம். அதில் போயெல்லாம் ஏவிட பெண்டாக நண்பா. அதெல்லாம் பெண்டு நம்பிட்டு போடுறதுக்கு அது அவட மட்டும் ஓட்டணும்னு வச்சுக்கிறாங்க. அந்த பிளேட்டு கொண்டாங்க. அந்த பிளேட்டை வந்து கிண்ண கிண்ண பிளேட் எடுத்தாங்க நண்பா. இதே பெரிய பிளேட்டு போட்டிருந்தாங்கன்னா அவ்வளோ வளையாது. கிண்ண கிண்ண பிளேட்டுங்கனால ஓர வளைஞ்சிருக்கு. 2-3 ஆம்பு பெண்டாக இருக்குது. கல் தான் ஆனால் ஏகப்பட்ட கல். கடக்க முறுக்கும் இது. வண்டி அம்மங்காமல் 1300 RPM பாருங்க நண்பா. ஒரு இதாக இருக்குது. சேர் ஓட்டி போட்டு ஒரு மட்டம் பண்ணால் அதில் சூப்பராக நண்பா பார்க்குறதுக்கு. என்ன தான் ஜேசிப்பில் நிறைய போட்டு பண்ணாலும் அந்த மட்டமே வராது. சேர் ஓட்டி மட்டை அடிக்கணும், சூப்பராக இருக்கும். என்ன போட்டாலும் பிள்ளை அவ்வளோ சீக்கிரம் வராது நண்பா. சூப்பராக காணும். அன்னிடம் நல்லா பள்ளம் வண்டி அப்படியே லைட் வச்சுட்டாங்க. ஒரு RPM ட்ராப் ஆகுது. ரெண்டாயிரத்தி 10 மாடல் நண்பா. TN 25. அந்த இடம் நல்லா மேடு பள்ளமாக போயிட்டு நண்பா. இறங்கல அந்த இடத்துல. இந்த கரெக்டாக சேருங்காண்டா இவ்வளோ சீக்கிரம் டேர்னிங் கட் பண்ண முடியாது நண்பா. ரொம்ப சிக்கல். அழுத்து பிடிச்சி ஏறு நிற்கணும். அப்போ தான் டேர்னிங் கட் ஆகும். நான் ஏகப்பட கடக்க முடக்குங்க. கல்லிப்பா இந்த இடம் பாருங்க பூரா வெறும் பள்ளம். ஏம்மா இதில் பள்ளமா? பூரா பள்ளம். எப்படி இவ்வளோ தண்ணி இந்த பக்கம் வந்துட்டு அந்த பக்கம் வர இந்த பக்கம் இருந்து அங்கே வரவே மாட்டேங்குது. இன்னாட வரவே மாட்டேங்குது தண்ணி மட்டும். அதான் இன்னாட வர மேடாகி போச்சு. உடங்கிட்டு போறாத.
இன்னும் கேட்கணுமா? இன்னும் எது வரைக்கும்? இது வரைக்குமேவா? ஆ அதான் அதுதான் ஓட்ட தேவை போய் அங்கே ஓட்டுறான். அதெல்லாம் தேவையே இல்லை. ஓட்டாத அங்கெல்லாம் தேவையில்லை, கரெக்டாக மட்டமாக இருக்குது. அப்புறம் ஓட்டிக்கலாம். ஆ கடைசியாக வேணா ஒரு ரவுண்டாக வரும்போது வேணா ஓட்டிட்டு வந்துடலாம். இது என்ன கரைச்சி எடுக்கணுமா நண்பா? கரைச்சி எடுக்கிறதுனால இன்னும் போதா இன்னும் கொஞ்சம் அடிக்க எடுக்கிறாங்க நண்பா. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிட்டு வராங்க. இந்த வாரம் ஓரளவுக்கு மட்டமாகிடுச்சு நண்பா. அங்கேருந்து மண் பூரா அங்கேருந்து அப்படியே நேரம் அங்கே கொண்டு வரணும். இங்கே இருக்கிற மண்ணை பூரா அப்படியே நைஸாக அப்படியே நகர்த்திட்டு வந்து இங்கே ஒன்று நண்பா. அப்புறம் கரெக்டாக வரும். அப்புறம் வயல் பார்க்கறதுக்கு ஒரு மட்டமாக இருக்கும். என்ன புல்லு வராதுன்பா. இப்படி சேர் ஓடி போட்டால் புல்லு ஒரு 2 நாளைக்கு வராமல் இருக்கும். புல்லு எவ்வளோ நாளைக்கு வராமல் இருக்கும் இப்படி ஓடி போட்டால்? தண்ணி நிற்கிற வரைக்கும் வராது. தண்ணி நிற்கிற அதுக்கப்புறம் வருமா? அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கம்மியாக தானேவா? கம்மியாகும்ல? ஆ முளைச்சிக்கா? முளைக்கா? இல்லை ஓரளவுக்கு என்னத்துக்கு கட்டுப்பாடு பண்ணும்ல அந்த இடம் மேடு. அதான் கொஞ்ச நேரத்தும் கட்டுப்பாடு பண்ணும்ல சேர் ஓடி போட்டா. நம்ம மருந்து வைக்கிற காசு மிச்சம் தானா? இன்னும் கூட நீங்கள் கிட்ட சேர்த்தலாம். இதெல்லாம் இன்னும் இது வரைக்கும் சேர்த்தலாம். அப்படிலாம் விலைக்கா? இப்படிதான் விலை போட்டு ஓடுவேன். இந்தாண்டு ஒரு வீடு நடுவில் இருக்குல்ல, இடம் சின்னதாக இருக்குல்ல, இந்த இடம் தண்ணி ஓடாது. அதான் அவ்வளோதான். ஒட்டையாயிரமா நிற்கிது தண்ணி. அங்கே இருக்க தண்ணியெல்லாம் இங்கே ஆகுது. தேடிலே பாருங்க, நம்ம உழவை போட்டு இதை கலப்பி போட்டு அடிச்சு விட்றாங்க. அடிச்சுட்டு பரம் போடலாமான்னு கேட்குறாங்க. சரி போடலாம். போய் கட்டி விட்டா இல்லை அப்படியே வா அப்படியே அடான்னு பரம் போட்டு இப்போ லோ பட்சில் போட்டுருக்காங்க நண்பா. அதுக்கு வண்டி லைட்டாக திணற அளவில் இருக்குது. லோ பட்சில் போட்டு இந்த மண்ணை பூரா அங்கே இருக்கிற மண்ணை பூரா அங்கேருந்து அப்படியே வலிச்சுட்டு என்னோட வராங்க. நாலு பரம் போதுமா? நாலே பரமில்ல, நான் 5 போயிடுவேன். நான் சொல்கிறேன் நண்பா. போய் அங்கே சுற்றிட்டா சொல்கிறாங்க நண்பா. ஒன்றரை ரேஷ் அதிக மாட்டாங்க. அந்த இது பின்னு மாற்ற மாட்டேங்க நண்பா. பின்னு மாற்றினா தான் கரெக்டாக ரேஷ் அதிகமாக இருக்குது. ரேஷ் ஓவராக இருக்கணும். சும்மா நார்மல் ரேஷும் ஓவராக இருக்குது.
அவள்தான் கொஞ்சம் வேணும்பா. அவள்தான் மண்ணை மண்ணை கொண்டு விட்டாங்க, வேலை முடிஞ்சுது. இந்த மண்ணை மண்ணை கொண்டு நெல் கழிச்சு விட்டாங்கன்னா வேலை முடிஞ்சுது. அப்படியே நம்ம மூளை போய் அப்படியே வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் கொட்டையாட்டம் தயங்கி போட்டு நண்பா, கொட்டை மாதிரி வேண்டா, கொட்டை மாதிரி தயங்கி போய் நிற்கிது தண்ணியெல்லாம். இங்கேருந்து அப்படியே வச்சுட்டு வராங்க நண்பா. அதான் மண்ணை அப்படியே வரிச்சு இன்னொன்று வச்சுட்டு வராங்க. அது மேடாகிறதுனால அதை வச்சு இன்னொன்று வச்சுட்டு வராங்க நண்பா. வண்டி பாருங்க அப்போவே இல்லை, மேடை இழுக்க அப்படியே வண்டி கிணறுது. லோ ஆர்பிஎம் வேணா, ஹை ஃபஸ்ட்டு இது லோ ஃபஸ்ட்டு வேணாம். அப்புறம் ஆள் பின்னாடி இருக்கிறனால இழுத்துட்டு வரணும்ல நண்பா. அதனால் அப்படியே பொறுமையாக இழுத்துட்டு வந்துக்கிறாங்க. மண்ணை அழுத்தி வச்சுட்டு வந்தான். அப்புறம் அந்த இடம் மேடாகி என்னென்ன வச்சுற தண்ணிலாம் மண்டாண்டு அப்படியே சர தண்ணி வருது. மண்ணை இழுத்து போய் அண்ணனை விட்டாங்க. அப்புறம் கல் தான் கடக்க முடக்குங்க. எங்கள் அப்பாட்டாலும் கடக்க முடக்குங்க. இண்டானண்டு அப்படியே அப்படி தராங்க நண்பா. இங்கே இப்படி நாண்டா கல் ஏகப்பட்ட கல் தான். இது உங்கள் செட்டெலாம் எப்படி பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க அப்படி கொஞ்சம் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க நண்பா. நீங்களும் அப்படி கலப்பி மாட்டி பண்ணுவீங்களா, இல்லை கலப்பி கழட்டி விட்டு அப்படியே பண்ணுவீங்களா, அது அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. நான் அப்படி தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் எப்படி என்ன பண்ணுறீங்கன்னு. இவங்க வந்து அப்படி பண்ணுறாங்க, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தட்டுவீங்க நண்பா. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், நம்ம சப்ஸ்கிரைபரும் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் ஏரியாவில் அப்படி பண்ணுவாங்களா, எப்படி பண்ணுவாங்க அதெல்லாம் பார்த்து அப்படியே பண்ணுவோம் சொல்லுங்கள் நண்பா. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் வச்சுருப்பாங்க. அந்த அம்பா வச்சுருக்காங்க அந்த இடத்துல, ரொம்ப பள்ளமாயிடுச்சு. எடுத்துக்கிட்டு வண்டி முன்னாடியே தூவு நண்பா.
அண்ணன் வானேஜில் விட்றாங்க, விட்டா விட மாட்ட பண்ணிட்டு வராங்க நண்பா. பரவாயில்ல, ஆனால் ஓரளவுக்கு எல்லாம் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் கரெக்டாக அந்த கொண்டு வந்து அந்த ஓட தெரிஞ்சவங்க தான் நண்பா நம்மளால் ஓட முடியும். நம்ம எடுத்தா பிடிச்சாலாம் ஓட முடியாது. கரெக்டாக இப்படி பின்னாடி வரவங்க எப்படி ஓடணும், ஹேண்டில் பண்ணணும், அதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம ஓட்டணும். எடுத்தா பிடிச்சாலாம் ஓட்டணும்னா அவ்வளோதான். இன்னும் 2 பரமும் வாங்கி விட்டாங்கன்னா ஓரளவுக்கு மாட்டமாக நண்பா. இப்போ ரொம்ப சின்னது தான். நீங்கள் என்ன வண்டியில் மாட்டுற பரம் போடுவீங்களா, இல்லை எப்படி இந்த மாதிரி பரம் போடுங்க ஆரம்பிங்களா? அதில் அப்படி சொல்லுங்கள் நண்பா. பாருங்கப்பா, நம்ம மாமா வந்துட்டாரு. மாமா வந்து ராவடி பண்ணுறாருப்பா. முன்னாடி விடு, முன்னாடி விடு, அங்கே போகாதீங்க, முன்னாடியே வளைச்சி விடு. என்னம்மா தொண்டை கட்டிச்சா? என்ன பண்ணுங்க, தள்ளி போகிறா? சரி. அது இதில் போ. அப்படி போய் இப்படி வா, ஒரு பக்கமாக தள்ளிட்டு இருக்காதுங்க. ஆப்போசிட்டில் ஒரு தலைவர் பேர் போய் எல்லாம் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க மாமா. முன்னாடி ஒரு பழைய முன்னாடி. ஹலோ, எல்லாம் ஓடும் நண்பா. இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஓடும். எல்லாம் பூரா மண்ணை நறுவி எல்லாம் மண்ணை நண்பா. அதனால் இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேலே ஓடும் நண்பா. பூரா மண்ணை மாட்ட நறுவி அதை பண்ணு இதை பண்ணு ஏதாவது வளைக்கணும். அங்கே நிறுத்திட்டு வராங்க நண்பா. Mahindra 5 DH.
அதெல்லாம் கொண்டுட்டு அந்த சைடு போய் அந்த ஓரத்தெல்லாம் போகும்போது இந்தியா கூட போயிட்டு அப்புறம் ஒரு பரமா அந்த ஓரம் போனால் தான் சேர் ஏறும். அவ்வளோ தூரம் இருக்குதா? உன் மவனை இறக்கி கூட அந்த இடத்துல எவ்வளோ இறக்குறாரு தெரியும். அவ்வளோடான்பா பாருங்க எங்கள் சித்தப்பா 4 டைட்டாக இழுத்து போட்டுட்டு போ ஆடாம. இங்கே பாருங்க எங்கள் சித்தப்பா 4 பரம்பு வாங்க விட்டுட்டு போடா மாப்பிள்ளன்னு எங்கள் மாமன் சொல்கிறாரு. ராஜா வராது. ஏய் போடா மாப்பிள்ள இல்லடா மாப்பிள்ள அறியா பையன். அறியா பையன் பாருங்க அங்கே ஒரு மாமா ஒன்று நினைக்கிறாருன்பா. நம்ம ஜேசிபியில் உட்காந்துட்டார்ல இந்த மாமா. வண்டி ஆமாம்மா உள்ள ரேஸில் ஓடுற அடான்பா. நான் 2 பரம்பு தள்ளி விட்டாங்கன்னா ஓரளவுக்கு மட்டமாக இருக்கும். ஒரு நாளைக்கு மறுபடியும் நாளைக்கு ஓட்டுறாங்க அன்பா. நாளைக்கு ஓட்டி விட்டு ரெடி பண்ணி விடுவாங்க. லோ ஃபஸ்ட்டு போடுங்க. லோ ஃபஸ்ட்டு போடுங்க. ஆ ஃபஸ்ட்டு போடுங்க. வர முடியாது. ரேஸ்லாம் கொடுக்காதீங்க. அப்படியே ஒரு நார்மல் ரேஸ்லாம். அப்படி பண்ணிட்டு போங்களா? இப்படி போய் வரலாம்ல? இப்படி போய் வரலாம்ல? தண்ணி பூரா அங்கேயே தான் லைட்டாக விடுங்க. ஒரே நிமிஷம் விட்றாங்க. லைட்டாக விடுங்க. புடி வண்டி வளையிற வரைக்கும் இப்படி தளவுக்கு போட்டு வர விட்டு போட்டுருங்க. இதில் இந்த ஒரு இடம் எழுதிட்டுருங்க. இதா இதோட இது கூட்டா கரெக்டாக இல்லைம்மா. இந்த இடத்துல ரொம்ப மண்ணை இதாகிடு. இந்த ஒரு இழுத்து விட்டுன்னா வேலை முடியும். வேண்டாம் நல்லா அழுத்தி பிடிச்சி விடுறேன். நல்லா தள்ளிக்கலாம். இந்த இடத்துல ஆழமாக போட்டாங்கம்மா. ஆழமாக இருக்குமா? தண்ணி பூரா அங்கேயே தான் போகுது. இன்னும் மண்ணு கொண்டு வர மாட்டேங்குது. இன்னும் 10 பேரும் வாங்க விட்டா கூட வேலையாகாது. இந்த இடம் பூரா அப்படி இப்படி இந்த இடம் அப்படியே கொண்டாந்து இந்த அழுத்தி வச்சுட்டு வரணும். ஏமா இந்த மேட்டை மட்டும் அழுத்தி வச்சுட்டு வந்தால் சூப்பராக இருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியல. பாருங்க அப்பயும் பாருங்க அந்த இடம் இறங்கிடுச்சு. தள்ளிப்பாங்க பாருங்க எப்போ 1/2 கேஜி மேலே இறங்கிடுச்சு. அழுத்தி விடுங்க. வண்டி முன்னாடி தோகுது. எங்க தோகுது? பின்னாடி அழுத்தி பிடி. மோடி இப்படி கையை பிடிச்சி அழுத்த. முன்னாடி பெண்டில் போட்டு அழுத்தி பிடி. இதுவா
விடு. அப்படியே வாடா. விட்டுரு, அப்படியே விட்டுரு. லேசா விடு, லேசா போப்பா, கவத்தை பிடிச்சி விடு. கொஞ்சம் லைட்டா விட்டுரு. லைட்டா விடுங்க. விட்டுருங்கப்பா, விட்டுருங்க. பிடிச்சிட்டே கொஞ்சம் விட்டுரு. விட்டுருங்கப்பா. அவ்வளோதான், விட்டுருங்க. இப்படியே வாங்க. இன்னொரு பரம் முடியாமாம்மா. ஆனால் ஓவரா இறங்கிட்டு என்ன காரணம்? புளியா? தண்ணி கொஞ்சம் வந்துருச்சு. இது பண்ண இந்த மண்ணு நீங்கள் நிற்கிற இடத்துல பள்ளம். இந்த இடம் பள்ளம் நண்பா. அவுட்டில் மட்டும் வாங்க விடுங்க. போதும், அவுட்டில் மட்டும். யூத்தில் வாங்க விடுங்க. பள்ளமாக இருக்குது. போய் எடுத்துட்டு வந்துங்க. அப்படியே லோ செகண்ட் போடுங்க. ஒரு அடி அடிச்சு விடுங்க. நடக்க முடியாது. சரி, அப்படின்னா ஒன்று போடுங்க. வண்டி எங்க திணறுதா? அழுத்துங்க. அங்கே தூக்குது. வா, நல்லா செம குழி. அந்த இடத்துல என்ன மண்ணு என்ன உழவா விளையாடுறது? என்ன புது மண் அப்படியே எந்திரிக்குது. அது அப்படியே என்னென்ன வந்துடுவாங்க. ஒரு 4 பரம்பு வாங்க விட்டாங்க. அவள்தான் பரம்பு கட்டி விட்டு இப்போ ஏகாத்துக்கு அப்படியே கலப்பிகள் போட்டு லைட்டாக ஒரு வீடு வச்சு விட்றாங்க நண்பா. இந்த இடம் மண் இழுக்க முடியல. புது மண் மாதிரி வருது. இன்னும் வண்டி அண்ணாண்ட போகுதா? எல்லாத்துக்கும் அப்படியே ஏகாத்துக்கு இழுத்து விட்றாங்க நண்பா. ஓட்டணும் என்ன பண்ணுவேன்? நாம அடியில் விட்டுட்டு இன்னும் அம்மாம்மா. ஆனால் அடுத்த கொஞ்சம் தப்ப கரெக்டாக அப்படியே நோட்டம் பண்ணுவோம். பேசாம திட்டு வாங்காமல் இருந்துக்கலாமா? தப்பு செஞ்சாக்க அப்படி கொரோனா இருந்தாலே கேள்வி நட்டுவோம். அடுத்தீங்களும் சட்டமே சோம்பு எழுமாம்மா. மாமன் இழுத்தா கப்புன்னு இழுக்கலாம். நான் பாருங்க, மாமன் கப்புன்னு இழுக்கிறாரு. நாங்களாம் எதுக்கு ஆகும்? சரிங்கம்மா. கல்ல நாலு பட்டு இருந்தாலும் குடிச்சிட்டு அப்புறம் ஓடி வண்டி அந்த இடத்துல நல்லா திணற அடிக்கும் நண்பா. மேலே வேலை ஓட்டலையா? அது சின்ன வேலை ஓட்டணுமா? சரி. மொத்தமாக அதில் ஆகிறதுக்கு அப்படியே விட்டுறேன் நண்பா. கூட பழத்தை குளச்சி நட்டு ஓட்டினதெல்லாம் பூரா வண்டி பாருங்க. அப்போ அதுக்கு எதிரி அவள்தான்பா. முடிஞ்சுது. அவள்தான் ஒரு கொஞ்சம் நேரம் ஓட்டுவாங்க. ஓட்டிட்டு அவள் தான் முடிஞ்சுது. என் மாமன் வேற வந்தார். நம்ம எதை பாட்டாலும் கிடக்குங்க. கல் ஊட்ட கல். எதனால் அப்படி கல் கிடக்குது? கரடு நாளைக்கு ஓட்டுறாங்களா? சென்னை. இந்த ஓட்டிட்டு நாளைக்கு ஓட்டுறாங்க. ஆமாம்மா. தண்ணி எங்கே இதுக்கு போக மாட்டேங்குது. அதான் அந்த தண்ணி பூரா இங்கே தான் வருது. மேடு அப்போ இன்னும் அந்த கூட மண்ணெல்லாம் இருந்தாலும் எழுதி வந்தாலும் கரெக்டாக இருக்கும். அப்போவும் சித்தப்பா மேடு தான். அது அங்கேருந்து வர மேடு தான். ஆனால் கல் அப்படி கல்ல கடைன்னு அடிக்குது.
ஓட்டிட்டு மறுபடியும் நீங்கள் உழவு ஓட்டும்போது மேல்கிட்ட வரும். அதான் அனுப்பிச்சு இது வேணும் உனக்கு மட்டும் நீ உழவு எடுத்துக்கிறீங்க. நீ இன்னைக்கு கூட இப்போ உழவு ஓட்டுவேன். நான் இப்போ உழவு ஓட்டுவேன். அதுக்கு மேலே உழவு வரும். ஏன் அப்புறம் தான் உழவு வரும். நீயும் போட்டுப்பேன். அவன் ஓட்டுற மாதிரி ஓட்டணும். நல்லா ஓட்டு. அதெல்லாம் ஓட்டத்துல மண்ணே. அந்த மடையை திருப்பி விடுங்க போட்டு. எங்கே போகணும்? அது கட்டி விடுங்க. அதுக்கா அவன் ஓட்டுறதுனால பக்கத்தை கூப்பிடுவான். வாவரத்துக்கு கூப்பிடுவாங்க. ஆ ஆமாம்மா உண்மைதான். பரம்பு போட்டாலும் தண்ணி அந்தாண்ட போகும். அதான் எதுக்கு தேவை மாப்பிள்ள தண்ணி அங்கே போதும். அந்த தண்ணி பூரா எல்லாம் கெட்டா வருது. தண்ணியே தேவையில்லை. போர் ஒன்றாவே போதும். மேற்கொள்ள பார்த்தேன். ஆமாம் நேரம் ஒரு தண்ணியை விடவே கிடையாது. எதுக்கு ஒரு தண்ணி விட்டு வச்சுருங்க? வண்டிக்கே தண்ணி இருக்கு. இப்போ தண்ணி இருந்தாலும் மேற்கொள்ள அந்த தண்ணி பூரா கெட்டா வருது. அதுதான் வருது நிறுத்திக்கலாங்க ஐயா. போர் இதை மட்டும் நிறுத்துங்க. அது ஓடிட்டு போதா? போர் ஓடினா ஓடி போகுது. இதை மட்டும் நிறுத்துங்க. இப்போ மேலே இருக்கிற மண்ணெல்லாம் கீழே தான் வரணும். பாருங்கடா மேலே தண்ணி வர வர அடையண்ணாமா பத்தாதா? தண்ணி பூரா கத்தா வருது. அப்போ ஏன் பத்தாது? இது ஒன்றே நிறுத்துங்க. இதை நிறுத்துங்க. என்ன மேலே தண்ணி பூரா கீழே தான் வருது. அதுதான் நேரம் விட்டு ஓடுறதுக்கு ஏன் அப்படி பிடிக்கிறான் அந்த கரையை. கரையை விட்டு ஒரு அடி அடிச்சு விட்டு எதுக்கு இப்படி ஓடிக்கிறாங்க? 2 சுற்று கால பண்ணால் ஓடுறது நல்லா இருக்குங்க. நம்மள்தான் நம்மள்ட்ட அவங்களுக்கு தெரியாத நம்மளும் தெரியாதவங்க. என்ன இடி போதா? பருத்தி கட்டி போதா? சரி வரும். ஆ ஆ ஓகேன்பா. அவ்வளோ நம்ம நம்ம வீடியோ க்ளோஸ் பண்ணிடலாம். மீண்டும் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ கண்டிப்பாக பாய். இதெல்லாம் மட்டும் கூப்பிட்டு வாடா போட்டோ எடுக்கணும் போட்டு கூப்பிட்றோம் வர மாட்டேன்னா எப்போ கார் ஓட்ட
போயிடும்